ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 15 மே 2026. சிவ் பாபா தந்தை மற்றும் பிரம்மா என்னும் அம்மா நமக்கு சொல்லக்கூடிய மகா வாக்கியம், आपके एक रस अचल स्थिति का ही अचल घर यादगार है. அந்த மாதிரி ஒரு அச்சல் கர், அந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு. பாபா சொல்றாரு, அச்சல்னா ஆடாத அசையாத நிலை, அசையாத நிலை. சோ அப்ப பாபா சொல்றாரு, அந்த உங்களுடைய ஏக்ர ஸ்திதியினுடைய நினைவு சின்னம் தான் அந்த கோவில். जैसे बाप दादा एक रस रहते हैं वैसे बच्चों को भी एक रस रहना है. எப்படி பாப் தாதா எப்பொழுதுமே ஒரே சீரான மனநிலையில் இருக்கிறாரோ அதே போல குழந்தைங்களும் இருங்க. அப்ப நம்ம என்ன நினைப்போம், பாபாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இல்லையே, ஏன் பிரச்சனை இல்லை? நான் இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ஆனேன்னு அவர் யோசிக்கிறாரு இல்லையா? ஐயோ குழந்தை முகம் ஏன் வாடி போயிருக்கு, என்ன பிரச்சனை தெரியலையே, அவர் கவலைப்பட மாட்டாரு. அப்ப நம்ம இத்தனை குழந்தைகளை சத்தியுகத்திற்கு போற அளவுக்கு தயாராக்கணும். அதுல நம்ம ஒரு நாளைக்கு மேல இருக்கிறோம், ஒரு நாளைக்கு கீழே இருக்கிறோம். அப்ப நம்மளை ஃபாலோ பண்ணணும், நமக்கு சொல்லி கொடுக்கணும், புரிய வைக்கணும், நம்மளை ரெடி பண்ணணும். அப்ப அவரு எப்படி ஆடாம அசையாம இருக்கிறாரு? அப்படி அலட்சியமா இருக்கிறது இல்லையே. அதுவும் எவ்வளவு சேவைகள் நடக்குது, அங்கங்க என்ன சேவைகள் நடக்குது, அதெல்லாம் பார்க்கணும் பாபா. அப்ப பாப்தாதாவுக்கும் விஷயங்கள் இருக்கு. ஆனால் அவர் எப்படி இருக்கிறாரா? என்ன நடந்தாலும் ஸ்திரமா இருக்கிறாரு. जब एक के ही रस में रहेंगे तो एक रस अवस्था में रहेंगे. சோ அதற்கான சாத்தியம் வழி என்ன, சாதனம் என்னன்னா, ஒருவருடைய ரசனையில இருந்தீங்கன்னா, ஒருத்தர் மேல அப்படி ஈடுபாட்டோட அந்யோன்யமான ஒரு அன்பு அதுல இருந்தீங்கன்னா உங்க ஸ்திதி ஆடவே ஆடாது. ஒரே சீரான மனநிலையில உங்களால இருக்க முடியும். क्यों शब्द की निशानी क्वेश्चन मार्क सभी से टेढ़ा होगा. ஏன் என்னன்றதுக்குள்ள போனீங்கன்னா அப்புறம் கேள்விக்குறிதான். கேள்விக்குறி வளைஞ்சு நெளிஞ்சு அப்புறம்தான் முற்றுப்புள்ளி வருது. சோ அப்புறம்தான் முற்றுப்புள்ளி வருதுங்கிறது என்ன? அதுக்கு முன்னாடி எத்தனை அப்புறம் வளைஞ்சு நெளிஞ்சு இப்படி வருது. ஏன் என்ன எதனால எதற்கு நீங்க குழப்பத்துல ஏன் போறீங்க? எடுத்தோடனே அந்த புள்ளிய வைக்கல, ஏன் இப்படி வந்து அப்புறம் வந்து இப்படி ஒரு புள்ளி வைக்கிறீங்க? நமக்குதான் டிராமான்றது பாபா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. டிராமா உங்களுக்கான நம்பிக்கைக்குரியதுங்கிறாரு, அக்யூரேட் பர்ஃபெக்ட்ங்கிறாரு. இது டிராமா யாரையும் ஏமாத்துறது இல்ல, யாரையும் டிராமா ஏமாத்துறது இல்ல, ரொம்ப பர்ஃபெக்டான டிராமா. அதனால அதை புரிஞ்சுட்டா நம்ம எப்படி இருப்போம், ஏன் என்னன்ற கேள்வி கேட்க மாட்டோம். जब क्यों क्या शब्द निकल जाएगा तब ड्रामा की भावी पर एक रस स्थैर्यम रह सकेंगे. சோ எப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கேள்விகள், ஏன் என்ன எதனால எவ்வாறு, யார் மேல பழி போடலாம், யாரை குத்த சொல்லலாம், இதை விட்டுட்டீங்கன்னா நம்மளோட ஸ்திதி எப்படி இருக்குமா? ஏக்தம் டிராமாங்கிற அந்த அந்த தண்டவாளத்துல ஏறி போயிட்டே இருப்போம். ஸ்திதி ரொம்ப நல்லா இருக்கு, அத பத்தி நீங்க கவலைப்படவே வேண்டாங்கிறதுதான். அதனால ஏன் எதற்குன்னு கேட்க வேண்டாம். டிராமாங்கிறதுல முற்றுப்புள்ளி முன்னாடியே வச்சிடலாம். குஷி குஷியா இருக்கிறதுக்காக நமக்கு மைண்ட் செட்ல வந்துடணும். அதுக்குதான் இன்னைக்கு பாபா சொல்றாரு, ஆடாத அசையாத நிலை, ஏக்ரஸ். ஒருவரிடம் அந்த ரசனையை வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. நல்லது. ஓம் சாந்தி.